வணக்கம் நட்புகளே, வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. நீங்க வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, அவங்க வேற குரூப்ல எல்லாம் சாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? உங்க மெசேஜ பார்த்தும் பார்க்காதது மாதிரி இருந்துகிட்டு ரிப்ளை பண்ணாம இருக்காங்களா? இல்ல நீங்க ஒரு குரூப்ல பேசுறீங்க, நீங்க பேசும்போது மட்டும் மற்றவங்க சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்காங்களா? உடனே உங்களுக்கு மனசு வலிக்கும், கொஞ்சம் அவமானமா கூட ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன அவ்வளவு மட்டமா போயிட்டேனா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. ஆனா அவங்க இக்னோர் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா நீங்க தான் அவங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பீங்க. அதனால இத நினைச்சு கவலையே படாதீங்க. சரி, இப்போ அவங்க உங்களை இக்னோர் பண்ணும்போது அவங்க மைண்ட்ல உங்களை பற்றி என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான உங்களால கரெக்ஷன் பண்ண முடியும். அதத்தான் நாம இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? த ஈகோ செக். அதாவது நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்க, அவங்க அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அத்தோடு விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் இவங்க என்ன மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே மறுபடியும் மெசேஜ் அனுப்புவீங்க. அவங்க அந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உளவியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இப்படி அவங்களுக்கு உங்களை பற்றி கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தா அவங்க மைண்ட்ல உங்களோட வேல்யூ குறைஞ்சுதான் போகும். இதுதான் அதற்கு காரணம். அது மட்டும் இல்ல, அவங்க மைண்டுக்குள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இதனாலேயே அவங்க இன்னும் மேலும் மேலும் உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உன்னை விட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அப்படி வந்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டைம் இத மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க இதுல கவனத்தை செலுத்தாம அவங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்றதை நிறுத்திட்டு இது எல்லாத்தையும் ஓரமா மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு சில்லாக்கிட்டு உங்க வேலைய பாக்குறதுக்காக இறங்கிடுங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும், என்னடா இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலையே அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான் அவங்கள உங்களை நோக்கி திருப்புற அந்த ஒரு பாயிண்டா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? த மிஸ்ட்ரி ஃபேக்டர். அதாவது நீங்க ஒரு திறந்த புத்தகமா இருக்காதீங்க. நீங்க எப்பொழுது கோபப்படுவீங்க, எப்பொழுது அழுவீங்க, என்ன சொன்னா சமாதானம் அடைவீங்க, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது நீங்க ப்ரெடிக்டபிளா இருந்தீங்கன்னா அவங்க உங்களை அலட்சியப்படுத்த தான் பார்ப்பாங்க. இவன் எங்க போயிட போறான், என்ன சொன்னாலும் இங்கதான் இருப்பான், எப்படி பார்த்தாலும் அவன் இதை விட்டு போயிடவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு இலக்காரம் அவங்க கிட்ட தானா வந்துடும். இப்போ நீங்க ஒரு மூவி பார்க்க போறீங்கன்னு வைங்க, அந்த மூவியில உள்ள கேரக்டர்லாம் யார் யார் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற முன் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த மூவியை இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அது போர் அடிக்கும். இத போலதான் உங்களை அவங்க முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா உங்ககிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால உங்களை மேலும் மேலும் அலட்சியப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் டைம் இத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவங்க உங்களை இக்னோர் பண்ணாங்கன்னா சைலண்டா சிரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுங்க. அப்போ நினைப்பாங்க, என்னடா இவன் அமைதியா அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போறானே அப்படின்னு யோசிப்பாங்க பாருங்க. அந்த எண்ணமே அவங்கள உங்க பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? த அவைலபிள் ட்ராப். அதாவது நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியா அவைலபிளா எப்பொழுது கிடைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு சீப்பான மலிவான பொருளா தான் கண்ணுக்கு தெரிவீங்க. உதாரணமா, நீங்க ரொம்ப பிஸியா உங்க வேலையில இருக்கீங்க, ஒருத்தர் உங்களுக்கு போன் பண்றாரு, நீங்க என்ன நினைப்பீங்க? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போன் பண்றாரு, ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு தான் கேட்டுருவோமே அப்படின்னு நினைச்சு போன் எடுப்பீங்க. எந்த நேரமும் இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா? எப்ப போன் பண்ணாலும் இவன் கரெக்டா போன் எடுத்து அட்டன் பண்ணிடுறான், இவனுக்கு ஒரு வேலையும் இல்ல, இவன் சும்மாதான் ஆல்வேஸ் ஃப்ரீயா தான் இருக்கான் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும்.
ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ தங்கமும் உப்பும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க. 2க்கும் விலை வேறுபாடு இருக்கு இல்லையா? தங்கத்தின் விலை மிகவும் அதிகம். ஏன்? அது மிகவும் அரிதான பொருள். அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. இத போலதான் நீங்களும் எந்த நேரமும் அவைலபிளா இருந்தா உங்களோட மதிப்பும் உங்களோட நேரத்தின் மதிப்பும் குறைஞ்சுதான் போகும். அதனால நீங்க உங்களை ஒரு அரிதானவரா மாத்திக்கோங்க. இதனால உங்க நேரத்தை மட்டுமல்ல உங்க கௌரவத்தையும் அவங்க கிட்ட அடகு வைக்கிறீங்க. கடைசியில ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு போர் அடிக்கும் போது பேசுற ஒரு டைம் பாஸ் ஆளா நீங்க மாறி போயிடுவீங்க. தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்போ மரியாதையோ கேட்டு வாங்காதீங்க. நீங்க உங்களையே நேசிக்க ஆரம்பிச்சா, வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சா, உங்களை வெறுத்தவங்க, உங்களை ஒதுக்குனவங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிறதுக்காக வரிசையில வந்து நிப்பாங்க. மரியாதைய கேட்டு வாங்குறது வீக்னஸ். மற்றவங்கள மரியாதையோடு உங்ககிட்ட கொண்டு வர்றதுதான் உண்மையான பவர். தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இத போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.